வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் விவசாய ஏற்றுமதி கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உணவு தானிய உற்பத்தி சுமார் 90 மில்லியன் மெட்ரிக் டன் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இன்று அவர் புதுடெல்லியில் வேளாண் துறையின் சார்பில் 2 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு செர்ஜியோ கோருடன் இருதரப்பு உறவு மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் குறித்து விவாதித்தார். டாக்டர் ஜெய்சங்கர் ஒரு ஊடக பதிவில் திரு கோரின் புதிய பொறுப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்வியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டினார். இந்தியா 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் உள்ளிட்ட 22 பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த தரவரிசையில் 10வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுவை பகுதி காரைக்காலில் 130.17 கோடி ரூபாய் மதிப்பிலான திறன்மிகு மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்ட விரிவாக்க பணிக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தீபாவளி மற்றும் தொடர்ந்து வரும் பண்டிகை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் அதிக அளவில் சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ரயில் நிலையத்திற்கு சென்று புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் வசதி மையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு கர்நாடகாவின் உள்பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்திருந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.